வணக்கம். இன்றைய ஒரு சிறுகதை. இது ஐயா எஸ்ராவோட ஒரு சிறுகதை. எஸ்ராவை எதனால பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஒரு சிறு வாக்கியம் என்னை கவர்ந்திழுத்தது. அந்த வாக்கியம், இந்த எல்லா பயணத்திலும் நான் ஒரு சக மனுஷன்தான். நான் யாரு, எப்படிப்பட்டவன் எதுவும் தெரியாது. நான் ஒரு பயணி, அவ்வளவு அப்படின்ற அந்த பயணத்துக்கு அப்புறம், அந்த வரிகளுக்கு அப்புறம் அவர் மேல நான் பயணிக்க தொடங்கினேன். அப்படி ஒரு பயணிக்க தொடங்கும் போது ஒரு சிறுகதை தான் பறக்க தெரிந்த யானை. ஒரு கற்பனை கலந்த ஒரு கதை, ஒரு சிறுகதை. அதை படிக்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கற்பனை திறன் வளரும்னு. அப்படி ஒரு கற்பனை திறன் எனக்கு ஒரு தோணுச்சு. என்னோட பார்வையில நான் பார்த்த சில பல காடுகள், அந்த காட்டுல இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி அது சில பல எழுத்தாளர்கள் படிக்கும்போது நமக்கு ஒரு கற்பனை வரும். இந்த மாதிரி ஒரு கதைகள் நான் ஜெயகாந்தனோட கதைகள் படிக்கும்போது வந்திருக்குது. அவர் ஒரு நாய் பற்றி ஒரு கதை, அது படிக்கும்போது அப்படியே எக்ஸாக்டா அந்த சீன் பை சீனா நமக்கு மைண்ட்ல ஓடும்ல. அப்படி அப்படி இப்போ அவரோட ஒரு கதை பறக்க தெரிந்த யானை. அந்த சிறுகதை நன்றாக எனக்கு படிங்க. முடிந்தா குழந்தைகளுக்கு நம்ம இங்கிலீஷ் மீடியம் சேர்க்குறோம், அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் மேலே ஆர்வம் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிங்க, சிறுகதைகளை. மேபி நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாமல் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும். ஆனால் என்ன, நானும் இப்போ இந்த லேப்டாப்பில் தான் படித்தேன். புத்தகங்கள் வாங்கி படித்தா இன்னும் நல்லது. இல்லையா, அட்லீஸ்ட் லேப்டாப்லேயாச்சும் இந்த மாதிரி படிக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் வரும், நம்மளுக்கே அந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும். பட் குழந்தைகளுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கும். அப்பா அது மாதிரி படிக்கிறாரு அப்படின்னு, அது ஒரு ஈடுபாடை கொடுக்கும். முடிஞ்சா படிங்க. பறக்க தெரிந்த யானை நல்ல ஒரு சிறுகதை. நெல்லியடி ஆசான் அப்படின்ற ஒரு சிறுகதை. அவர் ஒரு கதை கருவா வச்சு எழுதுனது. ஒரு கற்பனை, காடுகள்னாலே ஒரு விசித்திரம் எழுதுன அப்படின்னு சொல்றது. முடிஞ்சா படிங்க. நன்றி, வணக்கம்.